Hello everyone. In this video we are going to see 4th standard maths unit 6 measurements 2. இப்போ distance கொடுத்திருக்காங்க இரண்டு குறிகளுக்கு இடைப்பட்ட distance கொடுத்திருக்காங்க total distance கேக்குறாங்க நம்ம just add பண்ணி போட்டாலே போதுமானது அப்படினு சொல்லி குழந்தைகளுக்கு புரியும் இதே அதேதான் first ரெண்டு குறிகளுக்குள்ள distance அடுத்த ரெண்டுக்குள்ள distance total distance இதே மாதிரி தான் ரெண்டும் just sum of the two distances ஒன்னு கிலோ எழுதி கூட சம் பண்ணலாம் அல்லது இப்படியே கூட சம் பண்ணி போட சொல்லலாம் next one direct sum தான் அதே மாதிரி கொடுத்திருக்காங்க 70 மீட்டர் 45 சென்டிமீட்டர் கூட 25 மீட்டர் 55 சென்டிமீட்டர்ஸ் ஆட் பண்ணனும் இதே மாதிரி தான் இந்த பக்கம் just a simple addition அது வந்து ஏற்கனவே குழந்தைங்க நல்லா தெரிஞ்சிருப்பாங்க ஈஸியா போட்றோம் this is also just a simple addition 3 மீட்டர் 16 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க அடுத்து வந்து 4 மீட்டர் 87 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க and then total கேக்குறாங்க இதுவும் அதே போல தான் 4 மீட்டர் 50 சென்டிமீட்டர் 2 மீட்டர் 35 சென்டிமீட்டர் அடுத்து 3 மீட்டர் 15 சென்டிமீட்டர் இதோட அடிஷன் கேக்குறாங்க just a summation then the next one வந்து 1 மீட்டர் 20 சென்டிமீட்டரை கட் பண்றோம் இது வந்து 1 மீட்டர் 50 சென்டிமீட்டர் லெந்த்ல ஒரு பைப் அப்ப ரிமைனிங் எவ்வளவுனா just a direct subtraction this is also a direct subtraction 180 ல இருந்து 135 சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது 45 சென்டிமீட்டர்ஸ் மீட்டர்ஸ்ல இல்ல சென்டிமீட்டர்ஸ் மட்டும் 45 வரும் இது அப்படி தான் 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் இருந்து 64 சென்டிமீட்டர்ஸ் அதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணா 056 மீட்டர்ல 0 சென்டிமீட்டர்ல 56 கிடைக்கும் then the third one 1 மீட்டர் 40 சென்டிமீட்டர் இருந்து 083 சென்டிமீட்டர் மீட்டர்ல இல்ல சப்ட்ராக்ட் பண்ணா 57 சென்டிமீட்டர்ஸ் கிடைக்கும் the same 1 மீட்டர் 40 சென்டிமீட்டர்ல இருந்து 70 சென்டிமீட்டர் சப்ட்ராக்ட் பண்ணா ஆன்சர் வந்து 70 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்றது தான் கிடைக்கும் எல்லாமே டைரக்ட் சப்ட்ராக்ஷன் தான் இதுவும் அப்படியே டைரக்ட் சப்ட்ராக்ஷன் 3 மீட்டர்ங்கறத 3 மீட்டர் 00 சென்டிமீட்டர் போட்டுக்கணும் அப்புறம் 135 1 மீட்டர் 35 சென்டிமீட்டர் சப்ட்ராக்ட் பண்ணா 1 மீட்டர் 65 சென்டிமீட்டர்ஸ் will be the answer அடுத்து வந்து 5 நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க மீட்டர் சென்டிமீட்டர்ல a bigger number வந்து smaller number 4 sums போடுறோம் any two bigger number எடுத்து அது smaller number-ஐ direct subtraction பண்ணி போட சொல்றாங்க போட்டா அதுதான் வந்து எது வேணா எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஏதோ பெருசா ஒண்ணையும் சிறுசா ஒண்ணையும் எடுத்து ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி ரிமைண்டர் வர மாதிரி சம்ஸ் போட சொல்லிருக்காங்க சென்டர்ல இருக்கறத தான் எடுக்கணும்ங்கற அவசியம் இல்ல எந்த ரெண்டு வேணா எடுத்துக்கலாம் then the next one measure the difference between the two objects of your choice நம்ம கையில இருக்க ஏதாவது ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்து அதோட லெந்த் சப்ட்ராக்ட் பண்ணி போடணும் அடுத்து வந்து ஒரு மேப் கொடுத்திருக்காங்க இந்த மேப்ல இருந்து சம் क्वेश्चंस கேட்டிருக்காங்க distance between Kavita's house and the hospital the shortest distance between Kavita's house and the library இந்த மாதிரி ஒரு 5 क्वेश्चंस கேட்டிருக்காங்க சிம்பிளா இந்த பிக்சரை பார்த்து எழுதினாலே போதும் இங்க அதே மாதிரி தான் இது எதை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணனும்னு கேக்குறாங்க ஸ்மாலர் ஆப்ஜெக்ட்னா சென்டிமீட்டர் லெந்தி ஆப்ஜெக்ட்னா மீட்டர் தென் இத வந்து இந்த ஸ்கேல்ல புக்ல ஸ்கேல் வச்சு அந்த ரெண்டு லைன் கொடுத்திருக்காங்க இல்லீங்களா அந்த லைன் அது ரெண்டு எட்ஜ் கொடுத்திருக்காங்க அந்த எட்ஜ் நீள வர டிஸ்டன்ஸ் மட்டும் மெஷர் பண்ணி எழுதினா போதும் தென் அப்ராக்ஸிமேட் இந்த பாட்டில பார்த்தோனே எவ்வளவு அப்ராக்ஸிமேட் ஹைட் இருக்கும் உங்களோட வாட்டர் பாட்டில் பார்க்கணும் உங்க டிவி எவ்வளவு உங்க டேபிள் எவ்வளவுன்னு பார்க்கணும் அதோட ஒரிஜினல் ஹைட் பார்த்து எழுதணும் Thank you for watching.